மே 16 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு கம்பெனியில் ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு ரம்யா கார்த்திகை பைக்கில் கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. அதை பார்த்த ஐஸ்வர்யா ரியா 2 பேரையுமே ஃபோட்டோ எடுத்து தீபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தீபாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன நம்ம அம்மு கார்த்திக் கூட போய்கிட்டு இருக்கிறா, அதுவும் பைக்கில் ஒன்றா போய்கிட்டு இருக்கிறா. கார்த்திக் சாரும் இப்போ எந்த ஒரு கம்பெனிக்குமே எம்டி கிடையாது, அவர் ஒரு லேபர் தான். அப்படி இருக்கும்போது இப்போ அம்மு எதுக்காக கார்த்திக் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை 2 பேருமே பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ, அது நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கும் போல அப்படின்னு தீபா நினச்சிட்டு இந்த விஷயத்த சாதாரணமாகவே விட்டாடுறாங்க. ரம்யா கூட்டிகிட்டு போன கம்பெனியில் லேபர்ஸ் எல்லாருமே ரம்யாவுக்கு பயங்கரமான ஷாக்கிங் கொடுத்துருக்குறாங்க. ரம்யாவை பார்த்து எந்திரிச்சு நிற்காம கார்த்திகை பார்த்த உடனே அந்த கம்பெனி ஸ்டாஃப் எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. கார்த்திக்கும் அந்த கம்பெனிக்குள்ளே போக தயங்குறாங்க. அச்சோச்சோ, இந்த கம்பெனியா, இந்த கம்பெனியே என்னோடது, இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே நான் இந்த கம்பெனியுடைய எம்டின்னு தெரியும். இதுக்குள்ளே நான் ஒரு லேபராக போனால் என்ன நடக்கும், நம்மளை பற்றின விஷயம் எல்லாமே இந்த ரம்யாவுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு தயங்கிக்கிட்டே வர்றாங்க. லேபர்ஸ் எல்லாருமே எப்போதும் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக ரம்யா கிட்ட அவங்க வர வர லேபர்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கார்த்திக் எல்லாருமே பேசாமல் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரம்யாவுக்கு எதுவுமே புரியலை. எப்போதுமே நான் அந்த கம்பெனிக்கு வர்றப்ப லேபர்ஸ் யாருமே அவங்களுடைய ஒர்க்கை தான் பார்ப்பாங்க. திடீர்னு என்ன எந்திரிச்சு நமக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கம்பெனிக்குள்ளே போயிட்டு அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு மீட்டிங்கையும் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. என்ன கார்த்திக் சார், நீங்கள் லேபருடைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு அங்கே வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க. என்ன, அவர் என்னோட கம்பெனியில் லேபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏன் அவர் என்ன பெரிய கம்பெனிக்கு என்ன முதலாளியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மேடம் நீங்கள் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, கார்த்திக் சார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, எவ்வளோ பெரிய ஆளா, அவர் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேபர், அவ்வளோதான். இவரை பற்றி பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், கார்த்திக் சார்லாம் உங்களுடைய ஈக்குவலே இல்லை, அவர் உங்களை விட 4 மடங்கு உயரமானவர், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இந்த கம்பெனியுடைய எம்டியே எங்கள் கார்த்திக் பாஸ் தான், அவங்க தான் இப்போ இவங்க. மேடம், அவங்க ஏதோ புரியாதனமாக பேசுகிறாங்க, வேற யாரையோ நினச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க கார்த்திக், அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு முழுசாக கேட்டுட்டு வந்தாரலாம் அப்படின்னு ரம்யா நின்று கேட்குறாங்க. மேடம், எங்கள் கார்த்திக் சார் இவங்க தான், இந்த கம்பெனியுடைய எம்டியே இவங்க தான், அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய எம்டியே எங்கள் கார்த்திக் சார் தான். அவங்கள போய் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சாதாரண லேபர்னு சொல்கிறீங்க, யார் மேடம் நம்புவாங்க? எங்கள் கார்த்திக் சாரை பற்றி நிறைய நியூஸ்லாம் வெளியே வந்திருக்குது, உங்களுக்கு தெரியாதா? இப்போ கூட மியூசிக் கம்பெனி ஆரம்பித்து நம்பர் 1ல் பாட்டெலாம் போய்கிட்டு இருந்தது, அது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்களாம் என்ன எம்டியாக இருக்கிறீங்க, மற்ற எம்டிஸோடைய நியூஸ்லாம் பார்க்காம அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் கார்த்திக்குடைய பின்னாடி பேக்ரவுண்டையே செக் பண்ணி பார்த்துட்டு ரம்யா பயங்கர அதிர்ச்சியாக போயிருக்கிறாங்க. ஓ, அப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கிறது சாதாரண ஆள் இல்லை, அவரும் ஒரு எம்டி தான். அப்போ நம்மளுடைய ஈக்குவலுக்கும் ஸ்டேட்டஸுக்கும் பொருத்தமான ஒரு ஆளை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ரம்யா நினச்சிக்கிறாங்க.